கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். புதிய நாளுக்காக அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்குள்ளே கரைதிரை இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால செய்தி கேட்குறீங்க. நிறைய குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிங்க, சாட்சி சொல்லுங்க. அதன் மூலியமா தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, கடைசி காலத்துல கள்ள உபதேசம் வேற ஏகப்பட்டது ஓடிட்டு இருக்கு. எது நல்ல செய்தி, எது கெட்ட செய்தின்னு தெரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. எனக்கு இஷ்டம் போல இப்போ செல்போன்ல பல மணி நேரம் உட்காந்துருக்குறாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரையும் செல்போனை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. கேட்டால் எங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது பிரதர், அதனால நாங்கள் நெட்டில் நிறைய வீடியோ கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்லேயே யூடியூப்லேயே உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் படித்தவங்க ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் சொல்லி பல விஷயத்தில் ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளேயும் போயிட்டுருப்பாங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையிலே சில காரியத்தில் சிக்கிக் கொள்றாங்க. அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். எப்படி பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. நிறைய குடும்பத்திலே சத்தியம்னா என்னன்னே தெரியாது. பைபிள் வசனம் வாசித்து பழக்கமும் இல்லை. சில குடும்பத்திலே ஜெபிக்கிற பழக்கமும் இல்லை. சில குடும்பத்திலே இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறார், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் நமக்காக பிதாவுடைய வலதுபரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய குடும்பத்துல தெரியாம இருக்கும். உலகத்து உள்ள காரியத்துல போய் சிக்கி கொண்டிருப்பாங்க. நிறைய குடும்பத்துல செல்போன் மூலியமா தான் செய்தி கேட்குறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே செல்போன் மூலியமா தேவையில்லாத வீடியோ பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செய்ய? 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரம் தேவனோடு நடந்தால் ஆசீர்வாதம், சமாதானம், நித்திய ஜீவன். ஆனா 24 மணி நேரம் செல்போனோட நடந்தா எப்படி ஆவியில வளர முடியும்? ஒரே பிரச்சனை, போராட்டம் தான் இருக்கும். சில குடும்பத்துல பேங்க்ல இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா ஒரு ஃபோனு கால் வரும். உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு வரைய தேவையில்லாமல் நிறைய ஃபோன் கால், தேவையில்லாத நபர்கிட்ட பேசுறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் ஐக்கியமாக இருக்கிறது, வீண் கதைகள்,
தேவனை அறிந்து கொள்ளாமல் பக்கத்து வீட்டு கதை, சொந்தக்காரன் கதை, வேலை செய்யறதுல உள்ள கதை, தேவையில்லாத அசுத்தமான கதைகள், தேவையில்லாம படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, எதெல்லாம் கர்த்தரை விட்டு பிரிக்குதோ அது எல்லாவற்றையும் விட்டு விலகணும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில ஜனங்கள் எதுல போய் சிக்கி கொள்றாங்க? பெருமையில போய் சிக்கி கொள்றாங்க, பொறாமையில போய் சிக்கி கொள்றாங்க, புறங்கூறி சிக்கி கொள்றாங்க, வீண் வார்த்தை பேசி சிக்கி கொள்றாங்க, தேவையில்லாத இடத்துல போய் நின்று கதை பேசி சிக்கி கொள்றாங்க. கேட்டா ஃப்ரெண்டு, அப்புறம் நிறைய ஃப்ரெண்டு கிட்ட நிறைய கதை பேசுறது, அப்படியே நேரம் போயிடும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நல்ல ஃப்ரெண்டு இருப்பாங்க, தேவையில்லாத ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய சில பரிசுத்தவான்கள்ட்ட பழகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கடைசி காலத்திலே எது பொல்லாங்கு, எது நல்லது, எது கெட்டது தெரிய மாட்டுது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக்கப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஆத்துமாவிலையும் கரை, சரீரத்திலையும் கரை, ஆவியிலையும் கரை. கர்த்தர் வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறார். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறார். எதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? 24 மணி நேரம் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைய நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னெல்லாம் காரியம் இருக்கு? கர்த்தருடைய வருகையில நம்ம நிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கப்படணும்? எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன், அது பிரயோஜனமா இருக்கும். 2015, 2016 அதுக்கப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி என்னோட வார்த்தை கீழ்ப்படியணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும். அப்பமெல்லாம் இவ்வளவு விவரம் தெரியாது. பைபிள் வாசிக்க 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 தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், நிறைய போராட்டம், நிறைய உபத்திரம், நிறைய பாடுகள், சில நேரத்தில் உலக கவலை, இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரும்போது அடுத்த ஸ்டெப் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் வளர்ச்சி, அடுத்தாப்புல ஒரு டெஸ்ட். ஒவ்வொரு நாளுமே ஆவிக்குரிய growth எப்படி இருக்கு அதை நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். தீர்க்க தரிசனங்களையும் அற்பமா எண்ணாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சில குடும்பத்திலே எனக்கு தீர்க்க சொல்லியிருக்காங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட சில குடும்பத்திலே ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு தீர்க்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே நிறைவேறி இருக்கு. அதே நேரத்தில் பொய்யான தீர்க்க சொல்றவங்களும் இருக்கிறாங்க, தந்திரமா தீர்க்க சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால தீர்க்க தரிசனம் அப்படின்னாலே கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்கிறாங்க, அநேகரை வஞ்சிப்பாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணுமா. உங்களுக்கு யாராவது தீர்க்கம் சொல்றாங்களா, அவங்க தீர்க்கம் சொன்னது பைபிள்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அது உண்மையிலே நடந்துச்சா அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும்.
ஒரு கடையில் போய் ஒரு 10 ஜாமான் வாங்கிட்டு வரோம், 10 பொருள் வாங்கிட்டு வரோம். அந்த பொருளை வீட்டில் வாங்கிட்டு வந்த உடனே அந்த பில்லை வச்சு செக் பண்ணுவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் கரெக்டாக இருக்கா, செக் பண்ணி பார்த்து ஏதாவது குறையா இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த கடைக்கு போவாங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். நம்ம சோதித்து பார்க்கும்போது தான் எது கெட்டது எது நல்லது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். சில குடும்பத்திலே ஒரு ஃப்ரெண்ட்ட பழகுவாங்க. ஃபர்ஸ்ட் நல்லவங்க போல தெரியும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அதான், பூமியிலே உலகத்துக்குரிய வாழ்க்கையில வாழும்போது நிறைய காரியங்கள் அப்படிதான் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு 6 மாசம் முன்னுக்குட்டி ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அண்ணே 3 நாள் பாஸ்டிங் இருக்கிறேன், என் கணவருக்கு தெரியாது. 1 மாசம் முன்னுக்குட்டி என் கூட இருக்கிற ஒரு சகோதரிக்கு ஒரு 2 பவுன் செயினை கையில கொடுத்தேன், 3 நாள்ல திருப்பி தரேன்னாங்க. வாங்கிட்டு போனாங்க. அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிட்டு. கேட்டேன், தரல. இப்போ நான் அவங்கள பார்க்கவும் முடியல, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. என் கணவர் எனக்கு அது புதுசாக வாங்கி கொடுத்தாரு. அது ஒருவேளை தெரிஞ்சிட்டு அப்படின்னா நாங்கள் பிரிஞ்சு போகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபிங்க அப்படின்னாங்க. ஒரு குடும்பத்தில் முதல்ல ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பழகும்போது தெரிய மாட்டுக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பிரச்சனை, உடனே நகையத்தை கொடுத்தாங்க, ஆனால் திருப்பி தரல. அந்த அம்மா பயப்படுது. எப்படி பயப்படுது அப்படின்னா, என் கணவர்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? நான் பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு பார்க்கேன், எனக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல, எனக்கு இன்னும் அந்த நகை எனக்கு இன்னும் கிடைக்கல, நீங்களா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றிய எல்லாவற்றையும் விட்டு விலங்குங்கள். எது பொல்லாங்கு எது நலமானது அப்படின்னு தெரியறதுக்குள்ளேயே 2 பவுன் நகை போயிட்டு. 2 பவுன் நகை கொடுக்குற முன்னாடி யோசிச்சிருக்கணும். கொடுத்து முடிச்சாச்சு, வரல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, ஒருத்தவன்கிட்ட பழகிடுவாங்க, பழகிறதுக்கு முன்னக்கூட்டியே கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தாச்சு அப்படின்னா 90% பிரச்சனையை ஆஃப் பண்ணிடலாம். நான் மறுபடியும் சொல்றேன், பழகிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம கொஞ்சம் நிதானமா யோசித்தாச்சு அப்படின்னாலே 90% பிரச்சனையை ஆஃப் பண்ணிடலாம். இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில பைபிள் பிரகாரம் வாழணும், கீழ்ப்படியணும், அன்பு கூறணும், நன்மை செய்யணும், நற்கிரி செய்யணும், தான தர்மம் பண்ணணும், அந்நியரை உபசரிக்க மறவாதன்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், கட்டளை கீழ்ப்படியணும், கற்பனை கை கொள்ளணும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் எதெல்லாம் பொல்லாங்கு எதெல்லாம் நல்லது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பொல்லாங்காய் தோன்றிய எல்லாவற்றையும் விட்டு விலகு. நம்ம வாழ்க்கையில பொல்லாங்குன்னு சொல்லி எதெல்லாம் உள்ள வருதோ அதை எல்லாத்தையும் விட்டு விலகுனா மட்டும்தான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக்கப்படும், பாதுகாக்கப்படும். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர சத்தியத்துல நம்ம பழகணும், சத்திய ஆவியானுக்கு இடம் கொடுக்கணும், நீதியில நடக்கணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும், ஆவியில ஜெபிக்கணும், ஆவியானவரோடு தொடர்புல இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். என் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது என்கிட்ட கேட்டா, வழக்கமா எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க நல்லா ஜெபிப்போம் அப்படிம்பாங்க. நான் வியாபாரத்துல இருக்கும்போது கடையில கையில பைபிள் தந்துச்சு உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். கலர் கலரா பெண் வச்சிருப்பேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கடையில உட்காந்துக்கணும். வியாபாரத்துல நஷ்டம், மாந்திரியம் பண்ணிட்டாங்க, கடையில பொருளே இருக்காது.
பைபிள் எடுத்து அழகாக உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன். எந்த கடையில் எனக்கு மாந்திரியம் பண்ணியிருந்தாங்களோ அதே கடைக்குள்ளேயே அழகாக கையில் பைபிள் எடுத்து உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன். பைபிள் வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசித்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஜெபிக்க தெரியாதனால அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. அந்த கிஃப்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்நிய பாஷையில் ஜெபிக்க தேவன் கிருபை தந்தார். நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா உதவி செய்வார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்மளை முழுசா பரிசுத்தமாக்கப்படணும். ஆவியில பரிசுத்தம் காணப்படணும், ஆத்துமாவிலையும் பரிசுத்தம் காணப்படணும், சரீரத்திலையும் பரிசுத்தமாக்கப்படணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஒரு நாள் 2 நாள் இல்லை, கர்த்தருடைய வருகை இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில முழுவதும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வரும். முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாதுகாக்கணும். ஒரு மனுஷனால முடியாது. சமாதானத்தின் தேவன் தான் முற்றிலும் நம்மளை பரிசுத்தமாக்குவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வருது. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். இந்த ஆத்துமா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஆத்துமாவில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சில குடும்பத்திலே கசப்பு. அந்த கசப்பு நிமித்தமாக அவங்க கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. என்ன கசப்பு அப்படின்னா, மருமக மேல ஒரு கசப்பு, மாமியார் மேல ஒரு கசப்பு, மருமகள் மேல ஒரு கசப்பு, வேலை செய்யற ஓனர்கிட்ட ஒரு கசப்பு, கூட இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கசப்பு, வேலை செய்யற இடத்துல கூட உள்ளவங்கள்ட்ட ஒரு கசப்பு, பக்கத்து வீட்டுல ஒரு கசப்பு, சர்ச்சில் கூட இருக்கிறவங்கள்ட்ட தேவையில்லாம பேசி ஒரு கசப்பு, வெளியில புறப்பட்டு போவாங்க, அங்க யார்கிட்டயாவது சண்டை போட்டிருப்பாங்க, தேவையில்லாத கசப்பு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கசப்பு இருக்கும்போது கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே ஆத்துமாவிலே வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு ஊரு ஃபுல்லா, நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆத்துமாவில் என்ன இருக்கும் அப்படின்னா வைராக்கியம் மட்டும்தான் இருக்கும். அந்த வைராக்கியம் அவங்களுடைய ஆத்துமாவில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க எப்படி போக முடியும்? ஒரு நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. ஆத்துமாவிலே கசப்பு, வைராக்கியம், பகை, எரிச்சல், அசுத்தமான காரியம், பொல்லாத காரியம், இதெல்லாம் இதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய வருகையிலே நம்ம எப்படி போக முடியும்? இந்த கேள்விக்கு நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இருதயத்துக்குள்ளே, ஆத்மாவுக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு கோபமோ, ஒரு எரிச்சலோ, ஒரு பொறாமையோ நிறைய சொல்லிட்டே போலாம். ஒரு 50 ஐட்டம் இருக்கு. அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பொய், இதெல்லாம் ஆத்துமாவுக்குள்ள வச்சிருந்தா நம்ம ஆத்துமாவுக்குள்ள அசுத்தம், தீட்டு, அருவருப்பு இருக்குமா, இருக்காதா? சில குடும்பத்திலே பொருளாசை, இதெல்லாம் இதயத்துல தான் வச்சிருப்பாங்க. ஆத்துமா எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுவதும் காக்கப்படணும். முழுவதும் காக்கப்படணும் அப்படின்னா அந்த ஆத்துமாவுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை கிடக்கு. நிறைய குடும்பத்துல நைட் ஆயிட்டுனா போதும், வேதனை, துக்கம், குழப்பம், மன போராட்டம், மன பைத்தியம், நிம்மதியே இருக்காது. நைட் நேரத்துல ஆனா போதும் ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில உட்கார்ந்துருப்பாங்க.
இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நார்மலா நடந்துட்டு இருக்கும். கேட்டா என் புருஷன் என்னை இப்படி சொல்லிட்டாரு, எங்க மாமியார் என்னை இப்படி சொல்லிட்டாங்க, சில குடும்பத்துல பிரிஞ்சே போயிட்டாங்க, விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இல்லை, தாழ்த்துற ஒரு குணம் இல்லை, இரக்க குணம் இல்லை, நற்குணம் இல்லை. இதெல்லாம் ஆத்மாவுக்குள்ளதான் டெஸ்ட் ஓடிட்டு இருக்கும். சில குடும்பத்துல எவ்வளவு வசனம் கேட்டாலும் நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கை இல்லாத நிலைமை, அவிசுவாசமாவே பேசுவாங்க. இப்படிலாம் இருந்தால் ஆத்துமா எப்படி காக்கப்படும்? அப்புறம் ஆவியில பொய்க்கு இடம் கொடுத்துருவாங்க, பொய்யின் ஆவி வந்துடும். நல்ல படம் பார்ப்பாங்க, நல்ல தேவையெல்லாம் படம் பார்ப்பாங்க. சில குடும்பத்திலே விபச்சார படம் பார்க்கும்போது விபச்சார ஆவி உள்ள வந்துடும். காம விகாரத்துக்கு அசுத்தத்துக்கு இடம் கொடுக்கும்போது அசுத்தாவி உள்ள வந்துடும். பொல்லாத கரைத்துக்கு இடம் கொடுக்கும்போது பொல்லாத ஆவி உள்ள வந்துடும். சில குடும்பத்துல எரிச்சலின் ஆவி இருக்கும், சில குடும்பத்திலே கோபத்தின் ஆவி இருக்கும், சில குடும்பத்திலே மன்னிக்க முடியாத ஆவி இருக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய இதுல பிரச்சனை. சரீரத்திலே லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, கையில கரை இருக்கும். விபச்சாரம் பண்ணியிருப்பாங்க, சரீரத்துல கரை இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதெல்லாம் எங்கெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் சரீரத்திலே கரை இருக்கும். இப்படி ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கு என்பது சற்று ஆராய்ந்து பார்க்கணும். இவ்வளவு காரியம் ஏன் நிப்பாட்டி சொல்றேன்? இன்னும் நிறைய காரியம் இருக்கு. பட்டியல் எடுத்தா ஒரு பெரிய பட்டியலே வரும். எல்லாருக்கும் கர்த்தருடைய வருகையில போகணும்னு ஆசை இருக்கு. நம்முடைய மனம் மாறிட்டா, நம்முடைய குணங்கள் மாறிட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா நடக்க ஆரம்பிச்சிட்டோமா, பரிசுத்தமா வாழ்றோமா, நீதியை பின்பற்றுகிறோமா, தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறோமா? ஏன்னா இப்படிலாம் நம்ம யோசித்தாதான் கடைசி காலத்துல போய் சேர முடியும். எல்லாருக்கும் பரலோகத்துக்கு கொஞ்சம் ஆசை இருக்கு. ஆனால் சில காரியத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அது ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கலாம், இல்ல ஆத்துமாவில் உள்ள காரியமா இருக்கலாம், இல்ல சரீரத்துல இருக்கலாம். நல்ல வெளியில புறப்பட்டு போவாங்க, நல்ல தண்ணி அடிப்பாங்க, நல்ல போயில, நல்ல சிகரெட் பழக்கம், நல்ல கஞ்சா பழக்கம், அப்புறம் உடம்புல ஊசி எதை ஏத்துறேன்னாங்க, போதை அடிமை. இப்படி எங்கேயாவது ஏதாவது ஒரு பாவத்துல போய் சரீரத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க. இயேசு வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்ம நிலைமை பரிதாபமா இருக்கா? ஐயோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? இல்ல என்னை கர்த்தர் கூட்டு போயிடுவாரு அந்த நம்பிக்கை இருக்கா? இல்ல நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் கர்த்தருக்காக வாழ்றேன்னு சொல்ல முடியுமா? எப்படி? ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு பிரச்சனை கிடக்கு. நைட்டு படுத்தா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு செல்போனை கையிலே பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம காதுல தேவையில்லாத எத்தனை வீணான வார்த்தை காதுல போகுது. நம்ம கண்ணுல பார்க்கறதுல எத்தனை காரியம் அது நல்லதா கெட்டதா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்குன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம செல்போன்ல தேவையில்லாம எத்தனை பொல்லாத காரியம் வருது. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அழகா சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கப்பா, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இப்ப இத்தனை வருஷம் நம்முடைய வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது சொல்லி நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? இல்ல மறுபடியும் நாங்க செல்போன்ல தான் இருப்போம், நாங்க மறுபடியும் வீட்டுல டிவி தான் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருப்போம், நாங்க மறுபடியும் இஷ்டம் போலதான் வாழ்வோம், எங்களை யார் கேட்க போறா அப்படின்னா கர்த்தருடைய வருகையில போய் சேர முடியாது. அதை எப்படி எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னா புரியும் அப்படின்னா, ட்ரெயின் 6 மணிக்கு வரும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம அங்க நிக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரெயின் விட்டுட்டு போயிடும். அப்புறம் ட்ரெயின் போயிட்டா அப்படிம்பாங்க. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
இயேசு வரும்போது ஆயத்தமா இருந்தால் போய் சேர முடியும். வந்துட்டு போயிட்டாரா அப்படின்னா ஐயோ அப்படிங்கிற நிலைமை ஆகி போயிடும். நம்ம வாழ்க்கை நம்ம நிறைய காரியத்திலே உலகத்துக்குள்ள இருக்கிறதுனால மாம்ச கிரியைகள் தொடருதா, இல்ல ஆவியில தான் நம்ம நடத்தப்படுகிறோமா? தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? பிரயோஜனமா இருந்தா கீழே கமெண்ட் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். ஏன்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? அழகா நிறைய கேள்வி கேட்ட மாதிரியே இருக்கு இன்னைக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் 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 முழுசா பரிசுத்தமாக்கப்படணும். இன்னைக்கு செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, ஆவியிலையும் பரிசுத்தம் வேணும், ஆத்மாவிலையும் பரிசுத்தம் வேணும், சரீரத்திலையும் பரிசுத்தம் வேணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் உலகத்துல நிறைய காரியம் இருக்கு. நம்ம டெய்லி ஒவ்வொரு மெசேஜ் பேசும்போது நிறைய காரியங்கள் கவனிச்சுட்டே வருவீங்க. நிறைய குடும்பத்துல வீட்டுல இருந்து நாடகம் பார்க்குற படம் பார்க்குற விட்டுட்டாங்க. அவ்வளோ சாட்சிலாம் இருக்கு. அதான் உண்மையான சாட்சி. அந்த நேரத்தை ஃபுல்லா அழகா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இந்த வருஷம் முழு பைபிள் வாசித்து முடிக்கிறதுக்கு நல்ல கிருபையின் காலங்கள் தந்திருக்காரு. தேவையில்லாம உட்காந்து பேசுறதை விட்டுட்டு, தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ற விட்டுட்டு, கர்த்தருடைய வருகையில பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஒருவேளை ஜெப குறிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க 9363064181 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிப்போம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அப்படியே செய்வார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவார். ஆவியில ஒரு பரிசுத்தம், ஆத்மாவில் ஒரு பரிசுத்தம், சரீரத்தில் ஒரு பரிசுத்தம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும், துதிக்கிற பிள்ளைகளாக மாறணும், நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக மாறணும். இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மேலே விழுந்த கடமை நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதை நம்ம யோசித்து பார்த்தாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஊழியம் பண்ணுற பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான ஆசீர்வாதம். ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில் சீசர் ஆக்கி தான் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி போட்டிருக்கு. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே சீசர் தான். நீங்கள் எல்லாருமே புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அது நம்ம எல்லாரும் மேலே விழுந்த கடமை. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பக்கத்தில் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. தேவனோட சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்தால் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தாச்சு அப்படின்னா ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசிக்கல நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டோம் அப்படின்னா ஆக்கணிக்குள்ள தீர்க்கப்படுவாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே இவ்வளவு நேரம் செய்தி கேட்டதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்கணும் அப்படின்னா அது ஒரு மனுஷனால முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டில் கமிட்மெண்ட்டு, ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, குடும்பத்தில் வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கு நடுவில் தான் இணைந்திருக்கிறீங்க. சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வருது. நீங்க துதிக்கும் போது சமாதானத்தின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், சமாதானத்தின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது சமாதானத்தின் தேவன் இறங்கி வருவார். நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் தேவன் இறங்கி வரும்போது உங்க வீடு முழுவதும் சமாதானம், உங்க குடும்பம் முழுவதும் சமாதானம், உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம், உங்க வாழ்க்கை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து பாதுகாப்பார். இதெல்லாம் எப்ப நடக்கும் பிரதர் அப்படின்னா, சமாதானத்தின் தேவனே இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, சமாதானத்தின் தேவனே உம்மை அழைக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன். சாம்பிள் அப்படின்னா இதை கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. நான் இருக்கிற பகுதியிலே ஒரு ஸ்வீட் கடை உண்டு. அந்த கடைக்கு எப்பமாவது போகும்போது அந்த கடையில் உள்ள ஒரு பையன் நான் போன உடனே ஒரு ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து தருவாங்க. என்னென்ன அப்படின்னா, டேஸ்ட் பாருங்க, நீங்க டேஸ்ட் பாருங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஆனா எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கரெக்டா ஒரு வசனத்துல உள்ள ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி, சமாதானத்தின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தேவன நாமத்தை நாம் உயர்த்திடும். இதே போல பைபிள்ல ஏகப்பட்ட நாமங்கள் இருக்கு. நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தை மூலியமா உங்க கூட பேசுவார். அந்த வார்த்தையை சொல்லி நீங்க தேவன நாமத்தை துதிக்கும் போது உங்க குடும்பம் முழுவதும் சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் வரும்போதுதான் முற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அதனால நம்ம வாழ்க்கையில் நமக்கு யாரு பிரதர் வேணும் அப்படின்னா, சமாதானத்தின் தேவன் தான் நமக்கு வேணும். நான் மறுபடியும் ஆழமா சொல்றேன், சமாதானத்தின் தேவன் இறங்கி வந்தா மட்டும்தான் முற்றிலும் பரிசுத்தம். ஆவியில பரிசுத்தம், ஆத்துமாவில பரிசுத்தம், சரீரம் முழுவதும் பரிசுத்தம். அப்ப நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படணும் அப்படின்னா சமாதானத்தின் தேவன் இறங்கி வரணும். அப்ப நம்ம எப்போதுமே நம்ம துதிக்கும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா, சமாதானத்தின் தேவனே இறங்கி வாங்கப்பா, சமாதானத்தின் தேவனே இறங்கி வாங்கப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா இறங்கி வருவார். பிள்ளைகள் கூப்பிட்டா அப்பா இறங்கி வருவார். அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க. அவருடைய பேர் என்ன? சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இரவனத்திலே இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆவியில ஒரு பரிசுத்தம், ஆத்துமாவில பரிசுத்தம், சரீரத்துல பரிசுத்தம், முழுவதும் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. சமாதானத்தின் தேவன் இறங்கி வரும்போது தான்ப்பா என்னோட ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு பரிசுத்தம், ஆத்துமாவில ஒரு பரிசுத்தம், சரீரத்துல பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களோட ஆவியில உள்ள எல்லா காரியமும் வெளியில ஏறட்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் எங்களோட ஆவியில இருக்கோ, அசுத்த கிரியல், அருவருப்பான கிரியல், தீட்டான கிரியல் எதுவா இருந்தாலும், பிசாசுடைய எந்த கிரியும் எல்லாம் வெளியிலேறட்டும். ஆத்துமாவுக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னெல்லாம் யோசிக்கோ அந்த எல்லா காரியங்களும் வெளியிலேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெளியிலேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெளியிலேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னோட ஆத்துமா சுத்திகரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே என்னோட ஆத்துமா சுத்திகரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே என்னோட ஆத்துமா சுத்திகரிக்கப்படட்டும். எங்களை சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. வேதத்தை நாங்க தியானிக்கும் போது எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்குள்ளே அப்பா பரிசுத்தம் வேணும்ப்பா. முழுவதும் பரிசுத்தம் வேணும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கும் அந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிங்க, எல்லா அக்கிரமத்தை எல்லாம் மன்னிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க. இரவு நேரத்திலே கற்பதனியா ஜெபிக்கிறங்க. கர்த்தர் மனப்பூர்வமா ஆசிரியங்கப்பா. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. சில குடும்பத்துல டெலிவரி புறப்பட்டு போறாங்கப்பா. கர்த்தர் கூட புறப்பட்டு போங்க. தாயும் பிள்ளையுமா மீட்டெடுங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் டெலிவரி, சின்ன பிள்ளைகள் இன்பேட்டில் இருக்கு. கர்த்தர் மீட்டு கொடுங்க. தாயும் பிள்ளையுமா மீட்டு வெளியில கொண்டு வாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது. திருமணம் வேண்டாங்கிறாங்க. வீட்டுக்கு ஒரே பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்க. வெளியா இருக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, திருமணம் வேண்டாங்கிறாங்க. அம்மா அப்பா மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துல வாலிப பையங்க திருமணம் முடிக்காமையே வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியில பரிசுத்தம், ஆத்துமாவில பரிசுத்தம், சரீரத்துல பரிசுத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குழப்பத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ
கர்த்தர் உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற நாட்டில் என்னென்ன உபத்திரம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. இந்த நாளிலும் எல்லா தேச ஜனங்களுக்கும் சமாதானத்தை கட்டிடுங்க. சமாதானத்தின் தேவன் இறங்கி வரணும். சமாதானத்தின் தேவன் இறங்கி வரணும். சமாதானத்தின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களோட ஆவியில ஒரு பரிசுத்தம், எங்களோட ஆத்மாவில பரிசுத்தம், எங்களோட சரீரத்துல பரிசுத்தம் பரிசுத்தமாக்குற அப்பாவுடைய சமூகத்துக்கு முன்பாக வருகிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்திலே பிரிந்து வாழ்றாங்க, விதவையா இருக்காங்க, தனிமையா இருக்காங்க, வேற வேற இடத்துல தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், விபச்சார காரியங்கள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்படும். இந்த நாள் முதல் கொண்டு தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. மனம் திரும்பி கர்த்தருக்கா வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு விடுதலை, ஆத்துமாவில ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை கட்டடுங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கை முழுவதும் கடனா போயிட்டு இருப்பா, உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மனமிறங்குங்கப்பா. மனமிறங்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை கட்டுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். சில குடும்பத்துல நைட் நேரத்துல தவறான எண்ணங்கள், தவறான அடிமை, சிகரெட் பழக்கம், போயிலே, கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லீசம், ஏவல்லே, தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், செத்த தேவையில்லா சொப்பனங்கள், நைட் நேரத்தில் செல்போன்ல அடிமை, மோகைச்சை, காம விகாரம், விபச்சார அடிமை, எந்தெந்த குடும்பத்து விதமா எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டிருக்கும் அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் விடுதலை தர வேண்டும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் விடுதலை கட்டளிடுங்க. விடுதலை கட்டளிடுங்க. ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க. சமாதானத்தை கட்டளிடுங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கடன் பிரச்சனையில போராடி எல்லா குடும்பத்துக்கும் ஒரு முடிவு கட்டளிடுங்க. பலவீனத்துல படுத்த படுக்கையில இருக்காங்க. சரீரத்துல பலவிதமான பிரச்சனை இல்லை, அவசர சிகிச்சையில இருக்காங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரம வைத்தியர் இறங்குவாங்க. அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புகளால குணமானிகள் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகத்தை கட்டிடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்.
கத்த கிருபை செய்யுங்க. எல்லா பண ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுற கத்த உதவி செய்யுங்க. பண தேவையில்லாம் கத்த சந்திங்க. தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர்லி உங்களுடைய கருத்தில் அப்படின்னும் கர்த்தர் கூட இருந்து உங்க பிள்ளையோட பேசுங்க. இந்த சேனலை கர்த்தர் தான் வழி நடத்துறீங்க. உங்களுடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், அடியேன் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பம் வேலை அடைக்கப்பட வேண்டும். எங்க வீடு முழுதும் சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்க மட்டும்தான் இருக்கணும். எங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கிரியை உள்ள வரக்கூடாது. வேலை அடைங்க, உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க நாம மைமட்டும் துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பல மடங்கு அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.